தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருவது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தர் உங்களோடு கூட பல விதத்தில் இடைப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் இறுதி வரை பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கும்படியாக சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தருக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக பிலிப்பியர் 4:4 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? சந்தோஷம், கடவுள் தரக்கூடிய அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை குறித்து இந்த சமயத்தில் சற்று யோசித்து பார்ப்போம். வேத வசனங்களின்படி சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நெகேமியா யூத ஜனங்களை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போகும்போது நம்முடைய பலன் குன்றி போகிறது. நாம் கவலைப்படும் போது நம்முடைய பலன் நம்மை விட்டு போகிறது. ஆனால் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. நீதிமொழிகள் 24:10 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆக நம்முடைய பலன் சில நேரத்தில் ஆபத்து காலத்தில் பிரச்சனையான நேரத்தில் குன்றி போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்வடைய தேவையில்லை. நம்மை அழைத்த தேவன் வெற்றி அடையும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? சோர்வுகள் நமக்கு வருகிறது. சோர்வுகள் மத்தியில் நாம் விசுவாசத்தோடு காணப்படும்போது அங்கே பலன் நமக்கு உண்டாகிறது. இந்த வெற்றியை யார் நமக்கு தேடித்தந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மேலே நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே நாம் இந்த பாவமான இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் கூறுகிறார், யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். அவர் பாவத்தை மேற்கொண்டார், சாத்தானை அவர் மேற்கொண்டார், மரணத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்த அவர் நமக்கு உலகத்தை ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த அவர் உலகத்தை ஜெயிக்க நமக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். அவர் நம்மை வெற்றிக்கு நேராக நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய பலன் குறுகி போவதற்கு என்ன காரணம்? நாம் தோற்று போவதற்கு என்ன காரணம்? சற்று யோசித்தீங்கன்னா நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பாவம். இந்த பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இடத்துல மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், உலகம் என்று நான் சொல்லும்போது இந்த இடத்துல பாவமான உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம், பிரபஞ்சத்தின் தேவன் ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினால் உண்டான காரியங்கள் என்னவென்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அங்கே பார்க்கும்போது பாவத்திற்கு காரணனான பிசாசானவனால், சாத்தானால் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்கிறது. உலக காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மேற்கொண்டார். சாத்தானை ஜெயித்தார். சாத்தானால் உண்டான அந்த பாவத்தை அங்கே அவர் ஜெயித்தார். அவர் நமக்கு உண்பதாக வெற்றி வேந்தனாக அவர் செல்லுகிறார். அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசத்தினால் உண்டாகிய அந்த பலனை ஆண்டவர் கொடுத்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அதைதான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், எதிர்ப்புகள், உத்தரவங்கள் இருக்காது என்று சொல்லவில்லை. ஆனால் இதன் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை வெற்றிக்கு நேராக நடத்தி செல்கிறார். வெற்றி வேந்தனாக அவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை நீக்கி சாத்தானிடமிருந்து நம்மை விடுவித்து அவருக்கு அடிமைகளாக மாற்றியிருக்கிறார். வெற்றிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எடுத்து போடக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் பாவம். நாம் சோர்வடைய வைக்கிறது பாவம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாக நாம் பலன் அடைகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் வைக்கும்போது நாம் பலனை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் வைக்கும்போது கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய எல்லா விதமான கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நான் ஆரம்பத்தில் வசனத்தை வாசித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். எந்த சூழ்நிலையிலே பவுல் இந்த வசனத்தை கூறுகிறார் என்று சொல்லி சற்று பின்னோக்கி பார்த்தோன்னு சொன்னால், அவர் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தின் நிமித்தமாக சிறைச்சாலையிலே இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற அவர் தன்னுடைய வாழ்விலே நடந்த காரியங்களை குறித்து துக்கம் அடைந்து வேதனைப்பட்டு அவ்விதமாக தன்னுடைய புலம்பல்களை மற்றவர்களிடத்திலே அவர் சொல்லி கொண்டிருக்கவில்லை. அதன் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே சிறையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்குள்ளாக? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அவர் அழைக்கிறார். நம்முடைய சூழல்கள் எப்படி இருந்தாலும் நாம் சந்தோஷமாய் காணப்பட முடியும். கிறிஸ்துவானவர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறபடியால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் பலமுள்ளவர்களாய் சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன்னேறி போவதற்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நமக்கு என்ன அவசியம் என்று சொன்னால், அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம். விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தால் நாம் பலன் அடைகிறோம். விசுவாசத்தினாலே பலன் அடைந்த அநேகரை வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் பார்ப்போம்.
அவர்கள் எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதனையின் மத்தியிலே அங்கே எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தரை அவர்கள் விசுவாசித்த போது அந்த மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்பதை தெளிவாக எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்களை குறித்து என்னாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெலன் விசுவாசத்தில் அமைந்திருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சங்கீதம் 28:8 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆக கர்த்தர் அவர்களுடைய பெலனாக இருந்தார். அவர்களிடத்திலே பெரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை. எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் விசுவாசத்தோடு செங்கடலை கடந்து வந்தார்கள். 40 வருஷம் விசுவாசத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் தேவன் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஒருவேளை இதை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் சொல்லலாம், அவர்களுக்கும் அவிசுவாசம் இருந்தது என்று சொல்லி. அதை குறித்து நான் பின்பதாக நான் சொல்லுகிறேன். அவர்கள் விசுவாசத்தோடு எகிப்திலிருந்து கிளம்பினார்கள், புறப்பட்டார்கள், செங்கடலை கடந்தார்கள். விசுவாசம் அவர்களை நடத்தினது. ஆண்டவர் அவர்களுக்குரிய பலனை கொடுத்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. உண்மையிலே நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த பலன் உங்களுக்கு இருக்கிறதா? தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. சங்கீதம் 29:11 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலே நிச்சயமாக நமக்குரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ச்சியாக விசுவாசத்தோடு காணப்பட்டார்களா என்று சொன்னால் இல்லை. ஆரம்பத்தில் விசுவாசத்தோடு இருந்தவர்கள் பின்பதாக தேவனையே பரீட்சை பார்த்தார்கள். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். பலவிதமான காரியங்களிலே தேவனையே கேள்வி கேட்டார்கள். கர்த்தர் இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா என்று சொல்லி அந்த வாழ்விலே தங்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போனார்கள். குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட குறை சொல்லுகிற மக்களாக நாம் இருப்போமானால் உண்மையிலேயே நாம் விசுவாசத்தின் மக்கள் அல்ல. நமக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, வேதனைகள் இல்லாமல் இல்லை, எல்லாம் நிறைவாக இருப்பதில்லை. ஆனால் இதன் மத்தியிலும் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது போல நமக்கும் இருக்குமே. ஆனால் நாம் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. தொடர்ந்து விசுவாசத்தினாலே அங்கே பலனடைந்தவர்களை குறித்து பார்க்கும்போது மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மோசே. மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய ஆரம்பம் எகிப்தின் அரண்மனையிலே இருந்தது. பார்வோனுடைய குமாரனாக அவர் இருந்தார். ஆனால் நாட்கள் போனது, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களையும் மற்றவைகளையும் வைத்து சந்தோஷமாக வாழ முடியவில்லை. எனவே அவர் தீர்மானிக்கிறார், பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுக்கிறார். உலக பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய மக்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க அவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஜனங்களோடு கூட இருந்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவர் அரண்மனையை விட்டு புறப்பட்டு செல்கிறார். விசுவாசம் அவரை அங்கிருந்து கிளம்பும்படியாக செய்தது, புறப்படும்படியாக செய்தது. அவர் வனாந்தரத்தில் 40 வருஷம் இருக்கிறார். பின்பதாக தேவனுடைய அழைப்பை பெற்று இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிறார். விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். விசுவாசத்திற்கு நேராக தம்முடைய மக்களை அவர் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் 120 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவரை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 34:7 அப்படி வாசிக்கிறோம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை.
அவனுடைய வாழ்க்கையில் அவன் பலன் உள்ளவனாக 120 வருடம் வாழ்ந்திருக்கிற காரணம் என்ன, வாழ்ந்திருக்க முடியுமா என்று சொன்னால், அவன் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாய் கர்த்தருக்குள்ளே பலன் கொள்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவன் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை இன்னும் அதிகமான ஆண்டுகள் அவன் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்திலே சில விதமான கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை விசுவாசித்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. அவனோடு கிளம்பின இஸ்ரவேல் மக்களிலே அநேகர் அங்கே மரித்து போனார்கள். கீழ்ப்படியாமல் போனவர்கள் மரித்து போனார்கள். அதைதான் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்களோடு கூட வாழ்ந்திருந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் பேர் காலேப். அங்கே யோசுவா, காலேப், மோசேக்கு உதவியாக அவர்கள் இருந்தார்கள். இப்போது மோசே என்ன செய்கிறான்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்களை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறான். ஒரு 12 பேரை அனுப்புகிறான். அதிலே காலேபும் யோசுவாவும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தை படிக்கும்போது என்னாகமத்தில் 14வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்க முடியும். அப்போ 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் 10 பேர் அங்கே இருக்கிற சூழலெல்லாம் பார்த்தாங்க. அவர்களை சோர்வடைய வைக்கிற சூழல்கள், பெரிய மனிதர்கள், ஏனாக்கியர்கள், இப்படிப்பட்ட பெரிய கோட்டைகள், கோட்டை சுவர்கள், இப்படிப்பட்ட பட்டணங்களெல்லாம் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை. அவர்கள் வெளியிலே இருக்கிற காரியங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து சோர்வடைந்தவர்களாக துர்ச்செய்தியை மக்களிடத்தில் பரம்ப செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பலன் கொள்ளவில்லை. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து பலன் கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை மேற்கொள்ள அவர்களுக்கு தைரியம் இல்லை. அது மாத்திரல்ல, அவர்களை மக்களை எல்லாம் சோர்வடைய வைத்த வேலையை செய்தார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க. என்னாகமம் 14:7-8 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்த்து வந்த தேசமானது மகா நல்ல தேசம் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே கர்த்தர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம்மை சேர்ப்பார், அல்லது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அவங்களுக்கு அந்த தேசம் கிடைக்கல. அந்த தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள். பாருங்கள் என்ன நடந்தது சொல்லி, அந்த 2 பேர் தவிர மற்ற எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அங்கே கர்த்தருக்கு விரோதமாய் பேசி, இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசி இவர்களையே கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியெல்லாம் யோசிக்கிறார்கள். என்ன நடந்தது? அவருடைய பலன் குறுகி போனது. அவர்களால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களில் 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வனாந்தரத்தில் மடிவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல விசுவாசத்தோடு அவங்க எகிப்திலிருந்து கிளம்புனாங்க, செங்கடலை கடந்து வந்தாங்க, தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவித்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் செல்வதற்குரிய அந்த விசுவாசம் இல்லை, பலனும் இல்லை. அவருடைய ஆயுளும் குறைந்து விட்டது. அவர்கள் அங்கே அந்த வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகள் தான் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று. என்ன நடந்துச்சு? அதே மாதிரி நடந்தது. அங்கே பார்க்கும்போது 40 வருடம் கழித்து காலேப் விதமாக சொல்லுகிறார். அவர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போன போது 40 வயசு. இப்போ அவருக்கு 80 வயசு. 80 வயசில் யோசுவாட்ட விதமாக சொல்லுகிறார். யோசுவா 14:11 என்ன வாசிக்கிறோம்? மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது.
யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, காலேப் சொல்லுகிறத பார்த்தீங்களா? அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது. எதனாலங்க? அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரை விசுவாசித்திருந்தான், கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்பினான். எனவே அவனுடைய நாட்களும் கூடினது. விசுவாசியாத மற்ற எல்லாருமே மடிந்து போனார்கள். அழுது புலம்பினவர்கள் மடிந்து போனார்கள். சூழ்நிலையை பார்த்தவர்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் மகிழ்ச்சியாக இல்லை, கர்த்தர் மேல் அவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை. அவருடைய சூழ்நிலை வித்தியாசமாக போனது. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அவரை நீங்கள் முழு மனதாய் விசுவாசிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். கடைசியாக தாவீதை குறித்து நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். வேதத்தில் அவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு முறை சிக்லாக்கில் இருந்தபோது, அதாவது யூதா தேசத்தை விட்டு சவுலுக்கு பயந்து அவன் குடும்பமாக அந்த இடத்துல தன்னுடைய மக்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு போருக்காக அவன் வருகிறான். பெலிஸ்தர்களோடு சேர்ந்து நடக்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். சிக்லாக் என்கிற அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சிக்லாக்கில் இருந்த அவனுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், அவர்களுக்கு இருந்த பொருள் எல்லாமே கொள்ளையிடப்பட்டு கொண்டு போனது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய பலன் அங்கே போனது. அவன் எவ்விதமாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த சூழலில் இதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. பலன் இல்லாமல் போகு மட்டும் அழுதான். பாருங்கள், துக்கப்பட்டு பலவீனப்படும்போது, துக்கப்பட்டு அழும்போது அங்கே நம்முடைய பலன் எல்லாம் போகிறது. விசுவாசம்தான் அங்கே நமக்கு உற்சாகத்தையும் பலனையும் தருகிறது. அங்கே பாருங்கள், அழுத அவன் அப்படியே அழுது கொண்டே இருக்கவில்லை. அடுத்து 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:6 கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆகவே தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 84 5வது வசனத்தில், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவருக்குள்ளே அவன் பலன் அடைந்தார். ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்டார், ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு அருளினார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் 138வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த சூழ்நிலையிலே அவன் வேறு யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை. கூட இருந்தவங்கெல்லாம் இவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொள்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. இவ்வளோ நாள் பராமரித்து நடத்தின அவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்ததை பார்த்து அவன் சோர்ந்து போகவில்லை, மக்களை குறை சொல்லவில்லை, தன்னோடு இருந்தவர்களை அவன் திட்டவும் இல்லை, வேறு எதுவுமே செய்யலை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் அவனை அந்த சூழலிலிருந்து வெளிவர அவனுக்கு உதவி செய்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலனை அடையும்படியாக சோர்ந்து போன நீங்கள் அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பலனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அவருக்கு உண்பதாக வாருங்கள். ஏசாயாவில் நம்ம பார்க்கிறோம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து நாம் பலன் அடைவோம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம். நாம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போய்விட வேண்டாம். கர்த்தருக்காக காத்திருந்து அவர் மேல் விசுவாசம் வைப்போம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக முன்னேறி போவதற்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பலனை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் பலனடைந்து கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பானவர்களே,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக இவ்வளவு நேரம் எப்படி எவ்விதமாக கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிற அந்த காரியங்களை குறித்து சிந்தித்தோம். உங்கள் வாழ்விலே உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். எது உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட்டிருக்கிறது? ஏன் நீங்கள் துக்கத்தோட வேதனையோடு இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விசுவாசம் அவசியம். விசுவாசத்தினாலே நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பலனை அடையும் போது கிறிஸ்துவுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் கடந்து வெற்றியை அடைய முடியும். அப்படிப்பட்ட வெற்றியை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? மோசேயை போல, காலேபை போல நாம் அவரை விசுவாசிக்க முடியுமா? தாவீதை போல அவரை விசுவாசிக்க முடியுமா? நிச்சயமாக அவர்கள் கடந்து வந்தார்கள். நாம் கடந்து வந்து பெரிய வெற்றியை அடைய முடியும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை துக்கமாக இருக்கவோ வேதனைப்படவோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி எங்களை கஷ்டப்படுத்துவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக எல்லா பிரச்சனைக்கு காரணமான அந்த பாவத்தை நீர் சிலுவையிலே மேற்கொண்டீர். சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக நீர் இருக்கிறீர். அந்த வெற்றியை உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, அநேக சூழ்நிலைகளில் அநேக விதமான காரியங்களினாலே ஆளப்பட்டு நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை இழந்து பலனை இழந்து காணப்படுகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்கள் எந்த இடத்திலிருந்து வெளியே வர வேண்டுமோ, எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு உமக்குள்ளாக நாங்கள் திடப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாய் மக்களை பலப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். மீண்டுமாக இதே நிகழ்ச்சியை அடுத்த வாரம் இதே நேரத்தில் கேட்கலாம். எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களோடு கூட இணைய உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இதை குறித்து அதிகம் அறிய உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால், ஜெபம் தேவைப்பட்டால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.